ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க யோகி பாபு நடித்த கிணத்த காணும் காமெடி மூவியோட ஸ்டோரி லைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தண்ணிக்காக தோண்டின ஒரு கிணத்துல இருந்த ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அங்கே அப்படி என்ன இருந்துச்சு, அதனால இவங்க ஊருக்கு என்னெல்லாம் ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் யோகி பாபுவோட கேரக்டர் நேம் மணிவாசகம். ராமநாதபுரத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ்ல இவரோட ஃபேமிலி கட்டின ஒரு கோவில்ல பூசாரியா இருப்பாரு. இவரு சாமி சிலையெல்லாம் செய்யற ஒரு சிற்பியும் கூட. அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா மழையே இல்லாம போனதுனால அங்க தண்ணி பஞ்சம் வந்து நிறைய பேரு ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால இவங்க ஊருக்கு மழை வரணும்னு அடிக்கடி நிறைய பூஜை திருவிழான்னு பண்ணிட்டே இருப்பாங்க. கலெக்டர் கிட்டையும் எல்லாரும் சேர்ந்து போய் மனுவும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா எந்த மாற்றமும் இல்ல. சிலர் பணத்தை கொடுத்து அங்க தண்ணியை வாங்கிட்டு இருப்பாங்க, சிலர் ரொம்ப தூரம் போய் தண்ணியை கொண்டு வருவாங்க. மணிவாசகரோட தாத்தாவை ஊர் மக்கள் எல்லாரும் தியாகின்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் அந்த ஊர் மக்களுக்கு மனுலாம் எழுதி கொடுப்பாரு. மணிவாசகரோட அக்காவுக்கு வேற ஊர்ல கல்யாணம் ஆகியிருக்கும். ஆனா தம்பி தாத்தாவை அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மணிவாசகர் பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. ஆனா அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனா அவங்க அப்பா மாப்பிள்ளைக்கு சரியான வேலை இல்லைன்னு, முக்கியமா அந்த ஊர்ல தண்ணி இல்லை, அதனால பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அவங்க இருக்க ஊர்லயும் தண்ணி இல்லாம அவங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறான்னு, கல்யாணமாகி போற ஊர்லயாச்சும் இந்த தண்ணி பஞ்சம்லாம் இல்லாம அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. மணிவாசகரோட ஊர்ல இருக்க யாருக்குமே வேலை இல்லை, எல்லாருமே 100 நாள் வேலையை நம்பிதான் இருப்பாங்க. ஆனா அந்த ஊர் தலைவர் இவங்களை ஏமாத்தி கம்மியான காசு கொடுத்து இவங்களை வேலை வாங்கிட்டு இருப்பாரு. இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நீரோட்டம் பார்க்க ஒரு வயசான தாத்தாவை கூட்டிட்டு வராங்க. அவரும் ஊர் ஃபுல்லா சுத்தி கடைசியா மணிவாசகரோட வீட்டு நிலத்துல தான் நீரோட்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மணிவாசகருக்கு இருக்கிறது அந்த ஒரு நிலம் மட்டும்தான். அதனால அதை அவர் ஊர் மக்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு நிலத்தை அவர் பேருக்கு எழுதி வைக்கணும்னு அவர் கேட்பாரு. எல்லாரும் சேர்ந்து அதுக்கும் ஒத்துப்பாங்க. ஆனா இப்போ அவரோட தாத்தா நீரோட்டம் இருக்கிற இடத்துல போர்லாம் போடக்கூடாது, கிணறு தான் தோண்டணும்னு கண்டிஷனா சொல்லிடுவாரு. அதனால இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த நிலத்துல கிணத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அங்க ஒரு பெரிய எலும்பு கொண்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இந்த விஷயம் கலெக்டருக்கு தெரிஞ்சு ஆர்கியாலஜி டீமோட அங்க வராரு. அந்த இடத்துல இருந்தது டைனோசர் ஃபாசில். அந்த ஊரையே ஆர்கியாலஜி டீம் அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. இதனால அந்த ஊர்க்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க ஊர்ல பல வருஷமா இருக்க அந்த தண்ணி பிரச்சனை சரியாச்சா இல்லையா, மணிவாசகருக்கு அவர் லவ்வரோட கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துல காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.